கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலவிருந்த இந்த வழக்கில் அமைச்சர் பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மறு ஆய்வு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். இந்த வழக்கில் கடந்த 13ஆம் தேதி அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வரும் திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் இந்நாள் அமைச்சர்களுக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்ட 6 மறு ஆய்வு வழக்குகளில் முழுவதுமாக விசாரணை முடிந்து இந்த வழக்கு வரும் திங்கட்கிழமை தீர்ப்பளிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.